விவசாயத்திற்கு இந்திய அரசு அதிக அளவு முக்கியத்துவம் அளிப்பதாக நபார்டு வங்கி பாராட்டு. இதுகுறித்து அந்த வங்கி தலைவர் ஜி.ஆர். சின்னதாலா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில், கொரோனா பெருந்தொற்று காரணமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் இந்தியாவில் விவசாயம் பாதிக்கவில்லை என்றார். மேலும் உற்பத்தி, விநியோகம் சிறப்பாக இருந்தது. சொல்லப்போனால் கொரோனா சவால்களை தாண்டி உற்பத்தி 4% இந்த ஆண்டில் அதிகரித்துள்ளது மிகப்பெரிய விஷயம் என்றார். விவசாயத்திற்கு உள்கட்டமைப்பு, கடன் வசதி போன்றவை உற்பத்திக்கு மிகவும் அவசியம். எனவே மத்திய அரசு 2020-21 ஆண்டில் 15 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்தது என்றார். மேலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கிசான் அட்டைகள் பெரிய வரப்பிரசாதம் என்றார். இந்நிலையில் 2021-22 ஆண்டில் 16.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 86% சிறு குறு விவசாயிகள் இருந்தபோதிலும் விவசாயம் செய்வதற்கு அவர்களுக்கு போதுமான அளவு பொருளாதார வசதி இருக்காது. இந்நிலையில் 4600 உழவர் உற்பத்தி நிறுவனங்களின் எண்ணிக்கையை 10,000 உயர்த்துவதற்கு மத்திய வேளாண் அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். இதன் மூலம் தனியார் வட்டி, உற்பத்தி செலவு குறையும், வறுமையிலிருந்து விவசாயிகள் விடுபட முடியும் என்று கூறிய அவர், விவசாயத்திற்கு மத்திய அரசு அளிக்கும் ஊக்கத்தை வெகுவாக பாராட்டினார்.